السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் தஃப்சீர் நாம் ஆரம்பித்தோம். ஆரம்பமாக தஃப்சீர்னா என்ன, அதனால் என்ன அவசியம், எதற்கு தஃப்சீர் தேவைப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் நாம் விவரமாக பார்த்தோம். திருக்குர்ஆன் நாம் முதலில் அதை ஓத தெரிய வேண்டும். அதனுடைய தர்ஜுமா அர்த்தங்கள் நாம் படித்து உணர வேண்டும். திருக்குர்ஆன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தாமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அன்றாட வாழ்க்கையில் ஓதக்கூடிய துவாக்கள் அல்லது என்னென்ன ஔராதுகள் எல்லாம் சில விஷயங்கள் நாம் ஓதுவோம், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாது, அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியாது. அது போன்றுதான் குர்ஆனுக்கு ஏகப்பட்ட விரிவுரைகள், விளக்கங்கள், ஆய்வுகள் நிறைய இருக்கு. எல்லோராலும் அதை சொல்ல முடியாது. மார்க்கம் படித்த உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், அந்த துறையில் ஒரு 16 துறை அவங்க தேர்ச்சி பெற்றிருக்க மட்டும்தான் அதை எடுக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு மார்க் அறிஞர்னு சொல்லி தராங்க. எல்லோராலும், உலமாக்கள்ல கூட எல்லாராலும் தஃப்சீர் எடுக்க முடியாது அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா அவர் அல்லாஹ்வை பயப்படணும், மனோ இச்ச விஷயங்கள்ல அவர் தெளிவாக இருக்கணும், தக்குவாவோட இருக்கணும், நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஏன்னா நாம் பேசுகிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அவருடைய கலாம் ஷரீஃப். அதற்கு விளக்கம் கொடுக்கிற போது நம்முடைய சொந்த கருத்தை நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதன் அடிப்படையில் தான் எத்தனையோ தஃப்சீர்கள் இருக்கு. சுமார் 100க்கும் மேற்பட்ட தஃப்சீர்கள் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட கிதாபுகள் இருக்கு. ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு வசனத்திற்கும் பல விளக்கங்கள். உதாரணமாக நாம் சென்ற வாரம் சொன்னது போல அல்ஹம்து சூராவுக்கு மட்டுமே 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. பிஸ்மில்லாவுக்கு மட்டுமே 1,00,000 அர்த்தங்கள் சொல்ல முடியும், 1,00,000 சிறப்புகள் சொல்ல முடியும் என்பதாக மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரான். அதன் அடிப்படையிலே நாம் சென்ற வாரம் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். எதற்கு இது தேவை? குர்ஆன்ல பல ஆயத்துகளுக்கு நமக்கு நேரடியாக பொருள் புரிய முடியாது. தர்ஜுமா நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால் விளங்க முடியும். சில விஷயங்களுக்கு அங்கே என்ன வரும், உதாரணமாக வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், யஅதியகல் யகீன், உறுதி வரும் வரைக்கும், உறுதியாக நீங்கள் வணங்குங்க. உறுதினா என்ன? தஃப்சீரில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மௌத்துன்னு போட்டிருக்கு. அப்போ இதுக்கு விளக்கங்கள், நேரடி பொருள் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதோடைய விளக்கங்கள் விரிவுரையில் நம்ம பார்த்தோன்னா மௌத்துன்னு எழுதியிருக்காங்க. மௌத்து வர வரைக்கும் நீ ரப்பை வணங்கியே ஆக வேண்டும். நைட்டு மௌத்தாருன்னா இப்போ இஷா தொழுதுருக்கமா இல்லையா, அல்லது இரவு வணக்கங்கள், அது வரைக்குமே அவருக்கு கடமை என்பதாக எழுதுறாங்க. அப்போ இது போன்ற விளக்கங்கள், விரிவுரைகள் எல்லாம் தஃப்சீர்ல இருந்தால் நம்ம புரிய முடியும். அது நமக்கு அழகாக எடுத்து மார்க்க பெருமக்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது மிகப்பெரிய இமாம்களாக இருக்கக்கூடிய ஃபைலுல் பாரி, நிறைய கிதாபுகள்லாம் இருக்கு. தஃப்சீர் ஜமக்ஷரி, தஃப்சீர் இத்கான் உலூமில் குர்ஆன், நிறைய கிதாபுகள் இருக்கு உலக புகழ் பெற்ற. அதுல நமக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இதனுடைய விளக்கங்கள் குறித்து இந்த வாரம் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
துவக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய பயன் என்ன, சிறப்பு என்ன, இது குறித்தெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அஊது பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து. குர்ஆனை நம்ம எடுத்து ஓதணும்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் ஒரு சட்டத்திட்டங்கள் நாம் விளங்க வேண்டும். இதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுனா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா குர்ஆனை திறந்து ஓதும்போது ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நம்ம ஓதணுமா. குர்ஆனை திறந்து நம்ம ஓதக்கூடிய முதல் வார்த்தை என்னங்க, விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லி அஊது பில்லாஹ் தஅவ்வுதை ஓதி நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்றோம். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து. உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரியே ஷைத்தான் தான். நம்மளை வழி கெடுக்கிறதுக்குன்னே அவன் இருக்கிறான். நம்முடைய கண் பார்வைக்கு தெரிய மாட்டான், ஆனால் அவன் இருக்கிறது உண்மை, நம்மளை வழி கெடுக்கிறது உண்மை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னலில் இன்சானி அதுவம் முபீனா, மனிதனுக்கு பகிரங்கமான எதிரி ஷைத்தானாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். ஃபத்தஹது, அவனை நீங்க ஷைத்தான் உங்களுக்கு எதிரின்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வேற மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. உங்களை இபாதத் செய்ய விடாம தடுப்பான், தொழுக விடாம தடுப்பான், தொழுகைகளே பல சிந்தனைகளை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு தனியாக ஷைத்தான் இருக்கான், குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தனியாக ஷைத்தான் இருக்கான், அமல்களை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கான். ஒழுவு செய்யும் போது நம்ம எந்த உறுப்பை கழுவுறோம், இந்த உறுப்பை மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி சிந்தனையை மாத்துறதுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கான். இப்படி நம்மளை வழி கெடுக்கிறதுக்காகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு அவங்களுக்கு சஜிதா செய்யும் போது அல்லாஹ் மறுத்தானா இல்லையா ஷைத்தான். அங்கிருந்து அவன் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது. அவன் சொல்றான், முத்தகீன்களை தவிர, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இறையச்சமுடையவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் வழி கெடுப்பேன். அது அவனுடைய வேலை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உடல் இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத் தமி, மனிதனுடைய உடல்ல ரத்தம் ஓடுதா இல்லையா, அதுல ஃபுல்லா ஷைத்தான் இருப்பான். அப்போ அவனை விட்டு நம்ம விரட்டணும், அவன்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் ரப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கணும். அஊதுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது அல் இல்திஜா, அரபி வார்த்தை என்னங்க, அல் இல்திஜா, ஷைத்தான்கிட்ட இருந்து ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான்கிட்ட இருந்து நான் அல்லாஹ்வின் பக்கமாக மீள்றேன், அதனுடைய அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க உலமா பெருமக்கள், தஃசீர் முஃபஸ்ஸிரீன்கள், அல் இல்சாக், ஷைத்தானை விட்டு பிரிந்து ரப்போடு நான் சேருகிறேன். அஊதுக்கு இதான் விளக்கம். அஊதுனா நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தான்கிட்ட இருந்து தள்ளி ரப்போடு நான் ஒட்டி கொண்டேன். பில்லாஹி, உங்களுக்கு அர்த்தம் தெரியும், அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்விடம். இந்த பாவுக்கு நிறைய அர்த்தம் விளக்கம் எழுதுறாங்க. கொண்டு, இருந்து, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு பாவுக்கு. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான்னா ஷயாத்தீன், ஷைத்தான்னா ஒருவன், ஷயாத்தீன்னா பன்மை, பல ஷைத்தான், ஒவ்வொரு தனித்தனி கேட்டகரியா இருக்காங்க பிரிக்கிற விஷயங்கள்ல, பலி கெடுக்கிற விஷயத்துல. ஷதன என்கிற வார்த்தையிலிருந்து அந்த ஷைத்தான் வந்துச்சு. அல் பஈத், தூரமான விஷயம். இதை சொல்றோமா இல்லையா, ஷைத்தான் வராம இருக்கு, ஷைத்தான் சைக்கிள்ல வருதுன்னு சொல்றோமா இல்லையா, ஓரமா நம்ம ஒதுங்கி இருந்தோம். ஷதன அல் பஈத், தூரமா விலகிடணும், ஷைத்தானை விட்டு நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லி தஃசீர்ல எழுதுறாங்க. இந்த ஷைத்தான் என்கிற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று பஈத், தூரமாகுதல், இன்னொன்று அல் முமர்ரித், அடம் பிடிக்கக்கூடியவன், நம்மளை வழி கெடுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பான், அவனை விட்டு நம்ம தூரமா இருக்கிறது நல்லது. அல்லாஹ் சொல்றான்,
லஈன், அவன் சபிக்கப்பட்டவன். சபிச்சுதான் அல்லாஹ் அனுப்பிச்சான். ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு எல்லா மலக்குமாலும் கொண்டு சஜிதா செய்கிறப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நீ களிமண்ல நீ படைச்சிருக்கிற, என்ன நெருப்புல படைச்சிருக்க. களிமண் அது வெறும் மண், நான் நெருப்பு, நான் ஒஸ்தி, நான் வந்து அங்கேயே பெருமை அடிக்கிறான். ரப்பு முன்னாடி படைச்ச ரப்பு முன்னாடியே பெருமை அடிச்சனால அவனை சபிச்சு எல்லாம் உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டான். உலகத்துக்கு அனுப்பது மட்டுமல்லாம என்ன சொல்றான் ஷைத்தான், அங்கேயே சொல்லிட்டு வரான், உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களையும் நான் வழி கெடுப்பேன். குர்ஆன்ல வருது நிறைய இடங்கள். வழி கெடுக்கிறது என்னுடைய வேலை. நம்முடைய வேலை என்னன்னா அவன்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். எப்பயுமே பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும், ரப்போட இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு நல்ல அமலும் நல்ல செயலும் செய்ய விட மாட்டான். அர் ரஜீம் என்று சொன்னால் அர் ரமியோ, எரியுதல், எரியுதல் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். லஈன், சபிக்கப்பட்டவன். அதே போல ஒரு 2-3 அர்த்தங்கள் இந்த ரஜீமுக்கு மட்டுமே சொல்றாங்க. அவன் நம்மள்ட்ட இருந்து எரிஞ்சிடணும், அவனை நம்மளை விட்டு தூரமா அவன் போயிடணும். அதுக்கு இந்த துவாவை நீங்க ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நிறைய விளக்கங்கள். ரப்போடு தொடர்போடு நம்ம இருக்கணும். ஒரு இபாதத் தொழுகையா இருக்கட்டும், ஒலுவாக இருக்கட்டும், இரவு வணக்கங்களாக இருக்கட்டும், அல்லது நோன்பு, ஜக்காத்து, எந்த அமல் நம்ம செய்யும் போது இதை நீ செய்யாத அப்படி அவன் தடுப்பான். கூடவே இருக்க ரத்தத்திலே ஓடுறானா இல்லையா? நம்மளை மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான விரோதி, கெட்ட நண்பன் யாருங்க? ஷைத்தான். எனவே அவன்கிட்ட ரொம்ப சூதானமா பாதுகாப்பா அவன்கிட்ட இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்குகிற பொழுது அல்லாஹ் ஒரு ஜின்னு ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிப்பானான். அந்த கெட்ட ஜின்னு தான் ஷைத்தான்னு சொல்றான். மலக்கு நன்மையை ஏவிக்கொண்டு அவனை நேர்வழிப்படுத்தி கொண்டே இருப்பார். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது விளக்கமா. அந்த ஜின்னு இருக்கா இல்லையா, அவனை வந்து அந்த ஷைத்தான் வந்து வழி கெடுத்துக்கிட்டே வருவான். அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்கிற பொழுது ஈயாக்க யா ரசூலல்லாஹ், உங்களையுமா ஷைத்தான் வழி கெடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னையும் தான் வழி கெடுக்க நினைச்சான். வயஅமுருனி பில் கைரி, அல்லாஹ் ஃபஅஈனூனி, எனக்கு உதவி செய்து, வயஅமுருனி பில் கைரி, அவன் என் கையை தொட்டு இஸ்லாம் ஆகி எனக்கு நன்மை மட்டுமே ஏவக்கூடியனால ஷைத்தான் அல்லாஹ் மாத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்மளும் அவனை மாற்றணும். நம்ம கூடயே இருக்கனால அவனை ஒன்று விரட்டி அடிக்கணும். நம்முடைய இபாதத்தில் அமலில் நம்ம கவனத்தை கொண்டு வரணும். தொழுகையில் நிற்போம், திடீர்னு வீட்டுடைய சிந்தனை, கடையுடைய சிந்தனை, வியாபாரோட சிந்தனை, இதெல்லாம் ஏற்படுத்துறது நம்மால் தான். அதனால் அதெல்லாம் தவிர்த்துக்கணும். இப்போ சட்ட திட்டங்களை நீங்கள் பாருங்கள். தொழுகையில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? வஜ்ஜகத்து ஓதுறோம். வஜ்ஜகத்து ஓதுனதுக்கு பின்னாடி நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறோம். இமாம் ஜமாத்தோட தொழுகும் பொழுது இமாம் ஓதுவார். முதல் ரக்காயத் மட்டும் ஓதுனா போதுமானது. பின்னாடி வந்து சேர்ற முக்குத்ததிகள், பின்பற்றக்கூடிய மக்மூம்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனியாக தொழுகிறாருன்னா முதல் ரக்காயத்தில் வஜ்ஜகத்து பின்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஏன்னா தொழுகைக்கெல்லாம் வருவான், ரக்காயத்தில் சிந்தனையை மாற்றுவான். அதான் வரிசையில் நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தோளோட தோல் ஒட்டி நில்லுங்க. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் உள்ளே பூந்து சிந்தனையை மாற்றிடுவான். ஏன்னா வழி கெடுக்கிறது அவனுடைய வேலை. அப்போ முதல்ல நம்ம வஜ்ஜகத்து ஓதிய பின்னாடியே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிய பின்னாடி தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பின்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் துணை சூரா நம்ம ஓதும். இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள், மார்க்க சட்டத்திட்டங்கள் நம்ம சொல்லித்தராங்க. சுன்னத்து ஓதுறது சுன்னத்து. யோகபித்த உலமாக்கள், அனைத்து உலமாக்களும் இதை வந்து தஅவ்வூதை வந்து முதல் ரக்காயத்தில் நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லித்தராங்க. இப்போ இதனுடைய பயன்கள் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறதுனால நிறைய பயன் நமக்கு இருக்கு. ஒரு இரவில் தூங்குறாரு, தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு வந்துருச்சு. அப்போ அவர் எந்திரிச்சு என்ன பண்ணோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி இடது பக்கமாக அதை எச்சி துப்பணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஓதுனா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை தருவான். ஒருத்தர் கொட்டாவி விடுறாரு, அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லணும். ஒருவர் ஏதாவது நோய்வாய்ப்படுற மாதிரி, கொஞ்சம் உடல்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போக போல தெரியுது அப்படின்னு இருந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லித்தரான். ஹதீஸில் நமக்கு சொல்லித்தரான்.
ஒருத்தர் பாத்ரூம் போறாரு, இந்த கழிவறையினுடைய துவாக்கள் அதில் ஆவது பில்லா, கெட்ட ஆண் பெண் ஜின்களுடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு நம்ம தேடணும்னு சொல்றோமா இல்லையா? அந்த துவா பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி அந்த துவா ஓதிட்டு போகணும். இப்படி நிறைய பயன்களை குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அதே போல ஒருவர் இரவு ஏதாவது கழுதை கணக்குது, நாய் கணக்குது, அப்போ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓடி பாதுகாப்பு தேடிக்கணும். ஷைத்தான் எந்த ரூபத்தில் வேணா வருவான், நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு எந்த ரூபத்தில் வேணா வருவான். எனவே இது போன்ற தருணங்களில் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து யாரெல்லாம் நான் அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அல் இல்திஜா, ரப்போடு இணைதல், சேருதல் என்கிற உயர்ந்த பல விளக்கங்களை நமக்கு தஃசீர் வழியாகவும் ஹதீஸ் வழியாக நம்ம விளக்கத்தை பார்க்கணும். சில துவாக்கள்லாம் நம்ம ஓதுவோம், சில சூறாக்கள்லாம் நம்ம ஓதுவோம், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியாது, அதனுடைய விளக்கங்கள் தெரியாது. அதை நம்ம படிக்கணும், அதை ஆய்வு செய்யணும், அதை தெரிஞ்சு நீங்கள் ஓதணும் என்பதான் நமக்கு சொல்லித்தராங்க. குர்ஆன் நம்ம திறந்தாலே என்ன பண்ணோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னா தான் நம்மால் ஓதவே விடுவார். இல்லை மூடி வச்சிரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வழி எடுப்பான். அதில் ஏதாவது வேலை வெளியே இழுப்பான், அந்த வேலை இந்த வேலைன்ட்டு. அப்போ நம்ம ஓதனோன்னு அல்லாஹ் நம்மோடு இணைந்து விடுவான், பாதுகாப்பு கொடுப்பான், ஓதவும் முடியும். இந்த மாதிரி அந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்க்கு பல விளக்கங்கள், பல அர்த்தங்கள். ஒருத்தர் ரொம்ப சூடாக இருக்கார், ரொம்ப கோபமான பார்ட்டியாக இருக்கார், அப்போ அவர் என்ன பண்ணணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும். ஏன்னா அந்த அவசரமான குணம், கோபப்படுற குணம்லாம் ஷைத்தான்கிட்ட தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று நீங்கள் நின்றுட்டு இருந்தால் கோவப்பட்டா உட்காந்துருங்க, உட்காந்துட்டு இருந்தால் படுத்துருங்க, இல்லைன்னா ஒலு செய்யுங்க. ஒலு அவர் சூடாக இருக்கனால, நெருப்பாக இருக்கனால ஒலு செஞ்சால் அது தண்ணி ஊற்றி அணைச்சிரும். இந்த மாதிரி பல தருணங்களில் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க, இந்த பயனெல்லாம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் நம்ம தஃசீர்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த துவாவை இதனுடைய பொருள் தெரிந்து, இதனுடைய விளக்கங்கள் தெரிந்து நம்ம அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? வரும் நாட்கள்ல இருந்து இதனுடைய விளக்கத்தோட ஒவ்வொரு அர்த்தங்களும் நம்ம தெளிவாக புரியணும். அதனுடைய விளக்கங்கள் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும், அதை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு ஓதுற பொழுது அதோடைய முழு நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம தெளிவு பெற்ற மக்களாக ஆக முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு அர்த்தம் தெரியாது. ஹலக்க ஒரு புள்ளி மாறினா, ஒரு ஹரக்கத்து மாறினாலே அர்த்தமே டோட்டலாக மாறிடும், பல விளக்கங்களே மாறிடும். தொழுகையே பாத்தில் ஆயிரம்னா வருது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா தொழுகை பாத்தில், திரும்ப தொழணும். அல்லாஹ்வுக்கு எல்லா இகழும் மாறிடும். ஒரு புள்ளி, ஒரு எழுத்து டோட்டலா அர்த்தத்தையே விளக்கங்களையே மாற்றி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு அதனுடைய தர்ஜுமா, அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய ஆய்வு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம படித்து புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மையை, சவாபை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய முடியும். எனவே எல்லா தருணத்திலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்வசா ஏற்படுது, இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இதுவா அதுவா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஏதாவது குழப்பம், ஏதாவது பிரச்சனை, அதை திக்ர் மாதிரியே உட்காந்து ஓத சொல்கிறாங்க. 33 தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வஸ்வசாவை ஏற்படுத்துறது, தூண்டுதலை ஏற்படுத்துறது ஷைத்தான் தான் ஏற்படுத்துவான். எனவே இதை ஓதி நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை ஹதீஸ் வழியாக சொல்லித்தராங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதி பயன்பெற்ற மக்களாக நாம் ஆகுவோமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை குறித்து, அதனுடைய சிறப்புகள் குறித்து நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ, எதை செவிமடுத்தோமோ வர நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாதுல்.